السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. أما بعد. பாபு மாஜா ஃபி ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவ அமைப்பு குறித்த ஹதீஸ்கள். இந்த பாபில் முதலாவது ஹதீஸ், ஹதஸனா அபு ரஜா குதைபத் இப்னு சயீத் அன் மாலிக் இப்னு அனஸ் அன் ரபிஅத் இப்னு அபி அப்துர் ரஹ்மான் அன் அனஸ் இப்னு மாலிக் அன்னஹு சமிஅஹு யகூலு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித்வீலில் பாயினி வலா பில் கஸீர். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக தெரியும் அளவுக்கு மிக உயரமானவர்களாகவும் இருக்கவில்லை, குள்ளமானவர்களாகவும் இல்லை, நடுத்தர உயரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வலா பில் அபியதில் அம்ஹகி வலா பில் ஆதமி, முழுக்க முழுக்க வெண்மை நிறம் உடையவர்களாகவும் இருக்கவில்லை, மங்கலான கோதுமை நிறம் உடையவர்களாகவும் இருக்கவில்லை. அதாவது கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிவப்பு கலந்த வெண்மை நிறத்தில் முழு நிலவை போன்று ஜொலித்தார்கள். வலா பில் ஜாதில் கத்வதி வலா பில் சபத், முற்றிலும் சுருட்டை முடியுடையவர்களாகவும் இருக்கவில்லை, முற்றிலும் நீண்டு தொங்கும் உடையவர்களாகவும் இருக்கவில்லை. பஅஸஹு அல்லாஹ் தஆலா அலா ராஸி 40 சனதன் ஃபஅகாம பிமக்கத 10 சினீன் வபில் மதீனதி 10 சினீன். 40ஆம் வயதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த போது அல்லாஹ் தஆலா அவர்கள் இறை தூதராக அனுப்பி வைத்தான். அவர்கள் மக்காவில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், மதீனாவில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். வதவஃபாஹு அல்லாஹ் தஆலா அலா ராஸி 60 சனத், மேலும் 60ஆம் வயதை அடைந்த போது அல்லாஹ் தஆலா அவரை மரணிக்க செய்தான். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், அந்த காலத்தில் அரபுகள் எண்ணிக்கையை முழுமையாக குறிப்பிட்டார்கள், மீதமுள்ள எண்ணிக்கையை விட்டு விடுவார்கள். உதாரணமாக 13 ஆண்டு காலம் என்பதை 10 ஆண்டுகள் என்றும் 63 ஆண்டு காலம் என்பதை 60 ஆண்டுகளாகவும் குறிப்பிட்டார்கள். நபியவர்கள் மீதமுள்ள 3 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள். வலைஸ ஃபி ராஸிஹி வலிஹியதிஹி 20 ஷஅரத்தன் பைதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் தலையிலும் தாடியிலும் 20 வெள்ளை முடிகள் கூட இருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இரண்டாவது ஹதீஸ், ஹதஸனா ஹுமைத் இப்னு மஸ்அத் அல்-பஸ்ரி قال حدثنا عبد الوهاب الثقفي عن حميد عن انس بن مالك قال كان رسول الله صلى الله عليه وسلم ربعة ليس بالطويل ولا بالقصير حسن الجسم. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தரமான உயரம் உடையவர்களாகவும் இருந்தார்கள், அதிக உயரமாகவோ குள்ளமாகவோ இருக்கவில்லை, அழகிய உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். وكان شعره ليس بجعد ولا سبط, அவர்களின் தலைமுடி முற்றிலும் சுருட்டையாகவோ முற்றிலும் படிந்ததாகவோ இருக்கவில்லை, மாறாக இரண்டுக்கும் இடையிலே நடுத்தரமானதாக இருந்தது. அஸ்மருல் லௌனி இதா மஷா இதகஃபு, சிவப்பு கலந்த கோதுமை நிறமுடையவர்களாக இருந்தாங்க. அவர்கள் நடந்து சென்றால் முன்பக்கமாக சற்று சாய்ந்தவாறு நடப்பார்கள். மூன்றாவது ஹதீஸ், ஹதஸனா முஹம்மது பின் பஷார் قال حدثنا محمد بن جعفر قال حدثنا شعيبة أبي إسحاق قال سمعت البراء بن عازب يقول كان رسول الله صلى الله عليه وسلم رجلا مربوعا بعيدا ما بين المنكبين العريم الجمة إلى شمهة أذنيه اليسرى عليه حلة حمراء. பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தர உயரம் கொண்ட மனிதர்களாக இருந்தார்கள், இன்னும் அகன்ற தோள்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதாவது அகன்ற தோல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கம்பீரம், வீரம், கண்ணியம் ஆகியவற்றின் அடையாளமாக இருந்தது. தமது காதுகளின் சோனை வரை அடர்ந்த தலைமுடியுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். மா ரஅய்து ஷையன் கத்து ஹஸன மின்ஹு, அவர்களை விட
பேரழகுடைய எந்த ஒரு பொருளையும் நான் ஒருபோதும் கண்டதில்லை என்று பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.